இன்றைய ஸ்பெஷல் முட்டை குருமா எப்படி செய்வது வாங்க பார்க்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். அளவில் பார்த்திங்கன்னா 100 மில்லி கடலெண்ணெய் ஊற்றிக்குவோம். நல்லா எண்ணெய் கொதித்த பிறகு 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்குவோம். போட்டுவிட்டு ஜீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 5 பீஸ் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கணும். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கிறணும். வெங்காயம் போடும்போது 8 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிறணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சொல்கிற மசாலா எல்லாமே 15 முட்டைக்கு உள்ள தேவையான மசாலாக்கள். உங்களுக்கு எத்தனை முட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மசாலாவை மாற்றிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த பக்குவத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்க 5 தக்காளியை போட்டுக்குவோம். போட்டுட்டு 75 கிராம் பூண்டு பேஸ்ட்டும் 75 கிராம் இஞ்சி பேஸ்ட்டும் போட்டுக்குவோம். தேவையான அளவு இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா கிண்டி வச்சுக்குவோம். கரம் மசாலா 3/4 டீஸ்பூன் போட்டுக்குவோம். போட்டுவிட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் மசாலா வதங்குற வரையும் வெயிட் பண்ணுவோம். இந்த பக்குவத்துக்கு வெந்த பிறகு நம்ம இப்போ மசாலா பொடியை போட்டுக்குவோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 4 டீஸ்பூன் மல்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு முழு தேங்காய் எடுத்துக்குவோம். அது பூவாக திருவிக்குவோம். அதை ஜாரில் போட்டுக்குவோம். 1/2 டீஸ்பூன் கசகசா எடுத்துக்குவோம். தண்ணியில் ஏற்கனவே ஊற வச்சுக்கிறணும். பொட்டுக்கலை 75 கிராம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்குவோம். இது தனியாக இந்த பேஸ்ட் அரைச்சி தனியாக வச்சுக்குவோம். நம்ம இதை வெங்காயத்து தக்காளி போடும்போது கொத்தமல்லி தழை போடுவோம். அதை சொல்ல மறந்துட்டோம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கிரேவி இந்த பக்கத்துக்கு உடனே நம்ம அரைச்சி இருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு பாலை ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா மனம் வரும். நல்லா கொதி வந்தால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கொதி வந்த பிறகு முட்டை வச்சுருந்த முட்டையை 2ஆக கட் பண்ணி அப்படியே போட்டுற வேண்டியதான். ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுவிட்டு முட்டை குழம்பு நல்லா கொதிக்க விடணும். கொதித்த பிறகு முட்டை குருமா ரெடி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.